சலாத்தும் சலாமும் நமது உயிரின் மேலான திருமதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பிசகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டமாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள், சில இடத்தில் நல்ல குணங்கள் இருக்கும், சில இடத்தில் தீய குணங்கள் இருக்கும். எனவே தீய குணங்கள் உள்ளவர்கள் கூட அந்த தீய குணங்களிலே மோசமான இரண்டு குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, யாரிடத்தில் இந்த இரண்டு குணங்கள் இருக்கின்றதோ அவருடைய ஈமானிலே அது ஆட்டம் கண்டுவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் அவர் ஈமானோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் கண்டிப்பாக இந்த இரண்டு குணங்கள் ஒருபொழுதும் இருக்கவே கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அந்த இரண்டு குணங்கள் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், யத்பஉல் முஃமின அலல் ஹிலாலி குல்லிஹா இல்லல் கியானத வல் கித்ப். ஒரு முஃமினிடத்தில் எல்லாம் பின்பற்றி வரும், எல்லா குணநலன்களும் பின்பற்றி வரலாம். ஆனால் இரண்டு குணநலன்கள் ஒருபொழுதும் அவனை பின்பற்றாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒன்றாவது சொன்னார்கள், அவரிடத்தில் அமானிதத்தை பாதுகாக்காத மனிதனும் பொய் சொல்லக்கூடிய இந்த குணமும், இந்த இரண்டு குணமும் ஒரு முஃமினிடத்திலே ஒருபொழுதும் ஒன்று சேராது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, இன்னா அரதல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல்-இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹ் அவருடைய அமானிதத்தை மலையின் மீதோ பூமியின் மீது இறக்கி வைக்கின்ற அல்லாஹ் நாடுகின்ற பொழுது அவைகள் எல்லாம் மறுக்க ஆரம்பித்து விட்டது. அவைகளெல்லாம் நீ என் மீது உன்னுடைய அமானிதத்தை இறக்கி வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி இடத்திலே இல்லை என்று எல்லாம் பார்வையில எல்லாம் மறுத்துவிட்டது. ஆனால் அந்த அமானிதத்தை யார் ஏற்றுக்கொண்டார்? இன்சான், மனிதன் தான் அதை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, அவன் அநியாயக்காரனாக இருக்கின்றான், அவன் அறியாதவனாக மடையனாக அவன் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தின் மூலமாக ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த அமானிதம் என்பது ஒரு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அதை ஒரு பொழுதும் என்ன செய்துவிடக்கூடாது. ஒரு மனிதனுடைய தன்மையிலிருந்து அதை வெளியாகிவிடும். அதை அவனிடமிருந்து அமானிதத்தை அவன் மோசடி செய்யக்கூடிய அந்த தன்மை ஒரு பொழுதும் வெளியாகிவிடக்கூடாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, முனாஃபிக்குடைய அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், முனாஃபிக் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இதா கதிப் இதா ஹதஸ கதிப வைதா துமின ஆன. மூன்று குணங்களை சொன்னார்கள். வாக்கு கொடுத்தால் வாக்கை மாறு செய்வார். இதை நான் இதை செய்து கொடுத்து விடுகிறேன்,
அல்லது இதை நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தால் அதை அகலப்ப அவன் அந்த வாக்குறுதியை மாற்றி விடுவான், மாறு செய்வான். அமானிடம் அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் காண அந்த அமானிடத்தில் அவன் மோசடி செய்துவிடுவான். ஏதாவது அவன் பேசினால் கதிப பொய்யை பேசுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 குணங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவன் முனாஃபிக், நயவஞ்சகன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அது அல்லாஹ் முஃமின்களுக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் யார் இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிட்டார்களோ அவர்களுக்கு அமானிதம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவரிடத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு ஷஹீதருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து தருகிறான். அவருடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். கேள்வி கணக்கு இல்லாமல் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார். அவர் கபரில் அடக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. அவரை மூத்தானவர்கள் என்பதை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்வார். இவ்வளவு அந்தஸ்து கொடுக்கப்பட்ட அந்த ஷஹீத் அவருக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை கியாமத்துடைய நாளிலே சொர்க்கத்திற்கு செல்கின்ற அந்த ஷஹீத் ஏதாவது அமானிதத்தில் மோசடி செய்திருப்பார் அல்லவா, அந்த நம்பிக்கை மோசடியை அவர் செய்ததின் காரணமாக ஒரு மலையை போன்று அவரிடத்தில் ஒன்றை முன்னால் வந்து நிறுத்துவார். அவர் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு மலை ஒன்று முன்னால் தடையாக வந்து நிற்கும். அந்த மலையை தூக்கி கொண்டு நரகத்தில் போட்டிவிட்டு நீ சொர்க்கத்திற்கு செல்கின்றதாக சொல்லப்படும். அந்த ஷஹீத் அதை தூக்கி கொண்டு போவார். நரகத்துடைய வாசல் வரை தூக்கி கொண்டு போவார். அது கீழே விழுந்துவிடும். மீண்டும் அவர் எந்த இடத்தில் அதை எடுத்தாரோ அதே இடத்திற்கு அந்த மலை மிக கடினமான பாரமான அந்த மலை மீண்டும் அதே இடத்திற்கு வரும். மீண்டும் அதை தூக்கி கொண்டு வருவார். நரகத்திற்கு போடுவதற்காக போடவே முடியாது. அதை நரகத்திற்குள்ளே போட்டிவிட்டு தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அந்த ஷஹீதிற்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அன்பிற்குரிய மக்களே, நாம் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்பிக்கை மோசடி எந்த விதத்திலேயே நாம் என்ன செய்துவிடக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.